காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக நாம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீராசாமி கல்லூரிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே தென்காசி மாவட்டத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி குழுமமாக இருக்கின்றது. அது பொறியியல் மட்டும் இல்லாமல் இங்கு பல்வேறு விதமான படிப்புகளும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான மாணவர்கள் இங்கு படித்து தற்போது நல்ல நிலையில் வேலையில் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தொடர்ந்து தென்காசி மாவட்ட மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி தென்காசி மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாக ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு வந்திருக்கின்றது. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக நம் கல்லூரியினுடைய முதல்வர் திரு மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஒரு வாழ்த்துறையா வழங்கணும்னு நாங்க விரும்பி கேட்டுக்கிறோம். சார், அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் சேனல் ஆர்கனைசர் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், நமது கல்வி நடத்த வேண்டும் என்று தம்பி ஐயனார் கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் உடனே எங்க சேர்மன்ட்ட கேட்டேன், எங்க எக்ஸிக்யூட்டிவ் கேட்டேன், மாணவர்களுக்கு எது நல்லது செய்யுங்கள் சொன்னாங்க. அந்த வகையில் பெர்மிஷன் கொடுத்த எங்க குழுமத்துக்கு நன்றி சொல்கிறேன். எங்க அரேஞ்ச் பண்ண மாணவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அத்தையும் நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி நன்று பெருக்க வேண்டும், நன்று நடத்த வேண்டும். மாணவர்கள் நீங்க நன்று பேச வேண்டும். எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்தது, ஞாபகத்துக்கு வந்தது. எங்க ஊர்ல முன்னாடி காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. முதல்ல அண்ணாதுரை அறிஞர் நல்லா பேசுவாரு. எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் மதுரை மீட்டிங் நடக்குது, மதுரைக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க, ஒரு 10-20 பேர் போறாங்க. மீட்டிங்கை பார்த்துட்டு அண்ணா பேசணும், நல்லா கை வச்சு பேசுவாரு. ஜப்பானை பார், ஜெர்மனியை பார்த்து பேசுறாரு. எங்க ஊர்ல போனவங்க, ஐயா இந்த ஆட்சி நமக்கு எப்போ கையை வைத்துட்டு பேசுறாங்க. உள்ளாடையில போட்ட பாக்கெட்டை கட் பண்ணிட்டாங்க, பாதி பேர் கட் பண்ணாச்சு, பணம் இல்லை. இங்க 120 கிலோமீட்டர் மதுரை, அங்கிருந்து திரும்பி நடந்து வராங்க. பாதி பேர் நடந்து இருக்க நடந்து வராங்க. இந்த ஆட்சி எப்படியா வரும்னு சொல்றாங்க. அந்த ஆட்சி வந்தது, ஆனால் சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை. இப்போ எலெக்ஷன் வருது, உங்க மாணவர் கையில். இந்த நிகழ்ச்சியை இவர்கள் ஆரம்பித்து 5 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம். எனவே மக்களே, மாணவர்களே, உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சார் சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து வந்து நமக்காக, நம்ம மேம்பாடுக்காக வந்திருக்காங்க. நீங்க மனம் திறந்து பேசி உங்கள் தேவைகளை நீங்கள் சொன்னால் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா வருகிற சமுதாயம் இளைஞர் சமுதாயம். ஒருத்தர் சொல்றாரு மகளிருக்கு 2000 கொடுப்பாங்காரு, ஒருத்தர் 1000 கொடுப்பாங்காரு, இன்னொருத்தர் 1500, ஒருத்தர் மட்டும் நான் நல்லது செய்வேன்னு சொல்றாரு. என்ன கொடுக்க பணம் இல்லை, சீமான் சொல்றாரு கொடுக்க பணம் இல்லை, நல்லது செய்வேன்னு சொல்றாரு. நீங்க எது மக்களுக்கு எது செய்யணும், எது வேணும் நீங்க தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார்.